ஹெல்மெட்டுனால தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என் கூட வேலை செய்கிற நண்பர் ஒருத்தர் அந்த ஹெல்மெட் இல்லாதனால இறந்தார். எப்படின்னு பார்க்குறீங்களா? அது எப்படின்னா, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க ஒய்ஃப் 6 மாதம் கன்சீவ். ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் செக்கப்பு வந்துட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு அவர் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் விட்டுட்டு பாவம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்க வந்தவருங்க அவர். ஆனால் ஹெல்மெட் போடலை. பைக்கில் தான் வந்தார். ஹெல்மெட் போடலை. ரோடு கிராசிங், இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணி வர சொல்ல அந்த பக்கம்ந்து அது ஒரு பைக், செம பைக்குங்க. அது பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும் அந்த பைக்கு. அது ஒரு சூப்பர் பைக் மாதிரின்னு வச்சுக்கேன். அவன் என்ன ஸ்பீடில் வந்தானே தெரில. இந்த பைக்காரனா சாதா பைக் தான் ஓட்டிட்டு போனான். நம்பால் தட்டின தட்டில் அடி ஆள் சர்ன்னு போயிட்டு பின்னாடி மண்டை, இந்த காரோட டயர் இருக்குது பாருங்க, அதில் அந்த அலுமினியம் மாதிரி ஒன்று வரும்பாங்க, அந்த அலுமினியத்தில் பின்னாடி மண்டை அடித்து ஆல் ஸ்பாட் அவுட். அதுவே அந்த ஹெல்மெட் போட்டுட்டு போயிருந்தா இன்றைக்கி அந்த நண்பர் உயிரோடு இருந்திருப்பார். அவங்க ஒய்ஃபும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. எல்லாம் போச்சா? இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை. குழந்தை பிறந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை. அவங்களும் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு, உங்களை கையெழுத்து குமாரம் தயவு செஞ்சு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஹெல்மெட் போட சொல்லுங்கள். ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட வேணான்னு சொல்லுங்கள். ஃபோன் வந்தால் ஒரு 5 நிமிஷம் நின்று பேச சொல்லுங்கள். அப்புறம் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட வேணான்னு சொல்லுங்கள். முதல்ல குடிக்கிட்டே தப்பு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அதை விட மிகப்பெரிய தப்பு. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வரேங்க.